நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். இவர் தான் மாநிலத்தோட உயர்ந்த லா ஆஃபீஸர். இவர் ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. கவர்னர் ஆகிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுபவராக இருக்க வேண்டும். இவர் ஜூடிக்கல் ஆஃபீஸ் அல்லது உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக 10 ஆண்டுகள் பணியில் இருக்க வேண்டும். இவரோட பதவிகள் அரசியலமைப்பால் நிர்ணயிக்கப்படவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தால் இவரை நீக்குவதற்கான அதிகாரமும் இல்லை. இவருக்கான ஊதியமும் அரசியலமைப்பால் வழங்கப்படுவதில்லை. அடுத்தது பதவி விலகல் பற்றி பார்க்கலாம். ஆளுநர் எப்போ வேணாலும் இவர் பதவி விட்டு விலகலாம். இவர் பதவி விலகலுக்கான ரெசிக்னேஷன் லெட்டரை ஆளுநர்கிட்ட கொடுக்கும்போதும் பதவி விட்டு விலகலாம். கவர்மெண்ட் கலைக்கப்படும் போது அல்லது மாற்றப்படும் போது இப்போ இவர் பதவி விட்டு விலகலாம். அட்வொகேட் ஜெனரலோட செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். மாநில அரசுக்கு சட்ட விஷயத்தில் ஆலோசனை வழங்க ஆளுநர் வந்து அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கிறார். ஆளுநர் வந்து அட்வொகேட் ஜெனரலுக்கு வந்து சில கடமைகள் கொடுக்குறாரு, அதை அவர் செய்கிறாரு. ஒரு மாநிலத்தில் உள்ள எந்த கோர்ட்டுனாலும் அவர் பார்வையாளராக அங்கே பங்கேற்க முடியும். மாநிலத்தில் உள்ள இரு சட்ட அவைகளிலும் அல்லது ஏதேனும் ஒரு குழுவிலும் அவரால் பங்கேற்க முடியும். உறுப்பினராக அவரால் பங்கேற்க முடியும், ஆனால் அவருக்கு வாக்குரிமை இல்லை.